வணக்கம் நண்பர்களே. நான் அம்மு தோட்டம் சேனல்னு வச்சுருக்கேன். தோட்டம் சம்மந்தமானது, குக்கிங் சம்மந்தமானது பேசிகிட்ருக்கேம்மா. தோட்டத்தில் பழமரங்கள், கொடி வகைகள், பூச்செடிகள், காய்கறிகள் எல்லாத்துக்கும் தனித்தனி டெமோ இருக்குமா. இப்போ நான் சொல்ல போகிறது இன்றைக்கி சண்டே இல்லையா, மட்டன் குழம்பும் ஜீரக சம்பா அரிசியும் அவ்வளோ காம்பினேஷன். நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் வடித்து சாப்பிட்டு பாருங்கள். ஜீரக சம்பா ரைஸ் ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம எப்பொழுதும் வடிக்கிற வடித்தட்டில் வடிக்கக்கூடாது, அது சாதம் இறங்கும். அதுக்குன்னு முழுங்கல் கூடையே தட்டே இருக்குமா. நான் ஊஞ்சல் வாங்கும்போது அதை வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு தான் நான் வடிப்பேன். ஜீரக சம்பா கொஞ்சம் ரேட்டு 65. நான் வாங்கும்போது நான் இயற்கை அரிசி, கருப்பு கவுனி, யானை தந்தம், பூம்பார் அரிசி, ரத சிகப்புன்னு ஒன்று இருக்குது. தினையெல்லாம் வாங்குகிற இடத்துல ஜீரக சம்பா ஒரு 2 kg வாங்கிட்டு வச்சிட்டோம்மா. அது அவ்வளோ டேஸ்ட்டுமா. இன்றைக்கி நான் இப்போ லாஸ்ட்டு 7th சபரிமலைக்கு போனேன். நான் 1 மாதமாக சரியாக மட்டன் சாப்பிட்ல. இன்றைக்கி வாங்கியே ஆகணும்னு போய் வாங்கின்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தின்னு. அதனால் பிள்ளையார்கிட்ட ஒரு சாரி சொல்லிட்டேன். கவனிக்காது, என் தப்பு தான் ஐயா, ரொம்ப நாள் சாப்பிட்ல, அதனால் நான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் விரதம் இல்லை, படைக்கலன்னாலும் பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, முருகனுக்கு உகந்த நல்லா நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோமா. இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன். அது அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கின்னு வந்துட்டேனே. அப்புறம் மட்டனை பொறுத்த அளவுக்குமா எல்லாம் கறியாக வாங்கக்கூடாது. மட்டன்லேயே உங்களுக்கு நல்ல சத்து வேணும். எலும்பு நரம்பு எல்லாம் கலந்த மாதிரி சத்து வேணும்னா சப்ஜான்னு கேட்டு வாங்கணும். சப்ஜாங்கிறது அது ஒரு விதை, கருப்பாக இருக்கும். அது ரொம்ப ஹீட்டானால் போட்டு குடிக்கிறது. அந்த சப்ஜாவில் இது சாஃப்ட்ஸுன்னுவாங்கம்மா. இது மாறு எலும்பு. அந்த முதுகுலேருந்து 2ஆக பிரித்து அந்த மாறு எலும்பில் கொடுப்பாங்க. எலும்பும் சதையுமா இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் கறியாக வாங்கி குழம்பு வைக்கிறதுனால நமக்கு அது நோ யூஸு. மட்டன் 1/2 kg 450, 500 இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது சாஃப்ட்ஸுன்னு கேட்டு தான் வாங்கணும். அது மாறு எலும்போடு வரும். அப்புறம் எல்லோரும் செய்கிறது என்னன்னா, கறியில் தண்ணி வச்சு அவிக்கிறாங்க. அது கூடவே கூடாதுமா. அப்பயே நமக்கு கறி டேஸ்ட்டு போயிடுச்சு. கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, கறியில் தண்ணியே வைக்கக்கூடாது. அந்த கறியிலே நம்ம வெங்காயத்தில் இருக்கிற நீர் மாதிரி அந்த கறியில் இருக்குமா. அந்த கறியவே நம்ம அப்படியே வச்சிடலாம். குக்கரில் பாத்திரத்தில் கீழே அடியில் தண்ணி வைக்காத கறி வச்சிங்கன்னா கறி நல்லா வெந்து எத்தனை விசில்கள் வச்சாலும் அதில் நீர் இருக்கும். நீர் இருக்குன்னா கறி தீயாத, டைட்டாக இல்லாத இருக்கும். இது எப்பயுமே நீங்கள் கறியை வச்சிங்கன்னா தண்ணி வச்சு அவிக்காதீங்க. அப்பயே கறி டேஸ்ட்டு போயிடும். சரிங்களா? ஒரு 5 பேர் 6 பேர் ஃபேமிலினா அவங்க ஒரு முருங்கை உருளை போட்டு தான் ஆகணும். மேக்ஸிமம் கறியில் சின்ன வெங்காயம், மிளகாய், தக்காளி பழம் போட்டு உருளை முருங்கை போடாமல் வெறும் மட்டன் குழம்பு மட்டும் வச்சிங்கன்னா அது டேஸ்ட்டே தனி. நீங்கள் உருளை முருங்கெல்லாம் கலந்திங்கன்னா இந்த உருளை முருங்கை அந்த மட்டன் டேஸ்ட்டை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க டேஸ்ட்டாக இருப்பாங்க, கறி சக்கையாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால் கறியில் வெறுமனே செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு. அப்புறம் அடிக்கடிக்கு சிக்கன் வாங்காதீங்க, அது ப்ரோட்டீன் தான். நானும் செய்ய மாட்டேன். ஆனால் இப்போ என்னோடய ஹெல்த்துக்கு 10 டேஸ்க்கு ஒரு தடவை சிக்கன் வாங்கி சாப்பிட்றேன். ஏன்னா நாட்டுக்கோழி நான் மார்னிங் போனாலும் கிடைக்க மாட்டுது, ஈவினிங் போனாலும் கிடைக்க மாட்டுது. நம்ம பழக்கப்பட்ட கடையிலே கிடைக்கல மேடம், நான் இருக்கும்போது சொல்கிறேன்றாங்க. அவங்க சொல்லும்போது நம்மளால் போக முடியல. சரிங்களா? அதனால் 200 சிக்கன் வாங்குறத 200 மட்டன் வாங்குங்க. ஒரு குழம்பு வைங்க, குழந்தைங்களுக்கு வீட்டில் நல்லா சத்தாக சமைச்சு போடுவோம். சரிங்களா? இந்த மட்டன் குழம்புக்கு நான் சொன்ன சாப்ஸ் வாங்கினீங்கன்னா
அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும். எலும்பு நார்மலாக நமக்கு சத்து. நம்ம எலும்பாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது, நல்லி எலும்புன்னு பார்த்து வாங்குங்க. அது கால்கிட்ட இருக்கும், அதுவும் நமக்கு ஹெல்த்து. ரெண்டாவது, எப்பயுமே நம்ம ரைஸ் வச்சு தான் மட்டன் வைக்க போகிறோம், சரிங்களா? அதை ஜீரக சம்பா ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட இருக்கும். ஜீரக சம்பா வடித்து சாப்பிட்டு பாருங்கள். சாதாரண வடித்தட்டில் வடிக்காதீங்க, அதுக்குன்னு ஸ்பெஷல் வடித்தட்டு இருக்குது. இல்லை சில்வர் வடித்தட்டே ஹோல்ஸ் இல்லாத பார்த்து வடிங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஜீரக சம்பா ரைஸும் மட்டனும் வச்சு கொஞ்சம் ரசம் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்வீட்டு செஞ்சிங்க. ஒரு 2 டம்ளர் பாயசம் செஞ்சுக்கலாம். ஒரு 2 கிண்ணம் அதை கேசரி செஞ்சுக்கலாம். ஏன்னா சண்டேங்கிறது ஸ்பெஷல் இல்லையா? நம்ம வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. வெளியில் போகிறவங்க, அதாவது ஹையஸ்ட்டு வேலைக்கு போகிறவங்கள பற்றியே பேசலாமா? நான் நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் சண்டே இருப்பாங்க. எல்லா வேலையுமே ஓரம் கட்டிட்டு குடும்பத்துக்காக ஒரு நாள் ஒதுக்கி இருக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு, ஒரு ரசம், மட்டன் வச்சு நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பேசி சிரித்து செல்லை எடுத்து எட்ட வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, இன்னும் கேட்டிங்கன்னா அழகாக இலை வாங்கிக்கிங்க, சரிங்களா? நம்ம தோட்டத்தில் இலை இருக்குது. இலை வாங்கி கீழே உட்காந்து குடும்பத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி சண்டே வந்து ஸ்பெஷல் சண்டே. மறந்துடாதீங்க. மட்டன் குழம்பு, ஜீரக சம்பா. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்கிறேன். ரெசிபி இல்லை, ரெசிபி தான் இப்போ சொன்னேன். ட்ரிக்ஸு சொல்கிறேன். ட்ரிக்ஸும் வேணாம், டிப்ஸு சொல்கிறேன். பொதுவாக நம்ம தலை குளிக்க போகிறோம். வீட்டில் 4 பேர் 5 பேர் இருப்போம். லேடிஸும் தலை குளிப்போம், ஜென்ஸும் தலை குளிப்போம். குளிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு எடுத்துகிட்டு போயிடணும். பெயிண்ட் சீப்போ சாதா சீப்போ எடுத்துகிட்டு போயிட்டு முக்கால்வாசி தலையை தேய்ச்சிட்டு கொஞ்சம் தேய்ச்சா தண்ணி ஊற்றலான் இருக்க மாதிரிங்களே, போனதும் சீப்பை தண்ணியில் போட்டணும். அந்த நேரம் இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கும்போது அந்த சீப்பை எடுத்து நம்ம தலையிலே சீவனை இந்த தலையில் இருக்கிற சீப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். திரும்ப அந்த 1 நிமிஷம் தலையை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா, இந்த சீப்புக்காக 1 நிமிஷம் நம்ம ஃப்ரெஷ் போட்டுக்கிட்டு சிங்கில் நின்றுக்கிட்டு வாஷ் பேஷனில் நின்றுக்கிட்டு நம்ம கழுவ தேவையில்லை. இது மெயினாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது. எனக்கு வந்து சீப்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணுமா. ஜென்ஸு குளித்தாலும் செய்யலாம், லேடிஸ் குளித்தாலும் இது செய்யலாம். இது ஒரு டிப்ஸு. அப்புறம் என்னோடய சேனல் வந்து அம்முத்தோட்டம் சேனல். அம்முத்தோட்டம் அம்மான்னு நினச்சிருக்காதீங்க, கார்டன் நினைக்காதீங்க. அந்த நேமில் யாராவது இருக்கலாம். என் பேர் அமுதா, அதனால் என்னுடைய சேனல் பேர் அம்முத்தோட்டமாக. பயனுள்ளதாக இருக்கும். இது அனுபவம். 62 வயசு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவில் நேராக வரமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது செடி வைக்கணும், என்ன செடி வைக்கலாம் போகலாம் கேளுங்க, எல்லாமே நான் சொல்கிறேம்மா. ஏன்னா அம்முத்தோட்டம் சேனலில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. தேங்க்யூம்மா.